கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அற்புதமான காரியங்களை நமக்கு பதிவு செஞ்சுட்டு போயிருக்கார். அவர் உயிரோடு எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுனாவே நாம அவரை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 2040 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வாழ்ந்தார். சிலுவையில் அடிச்சாங்க, அவரு இறந்துட்டாரு. அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்துதல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவர் உயிரோடு எழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய நடக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார். அதனாலதான் இங்க ஒரு வார்த்தையை அழகா சொல்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். அப்ப அவரை பின்பற்றுகிற காரியம்னா என்ன அப்படின்னா, அவர் இந்த பூமியில வாழ்ந்தப்ப என்னென்ன செஞ்சாரு, எப்படி இருந்தாரு, யாரிடத்திலும் கடிந்து கோபப்பட்டு பேசல, எல்லோரையும் அரவணைச்சாரு. தப்பு பண்ணுகிறவங்க கிட்ட இது தப்பு, இது செய்யாதீங்கன்னு சொல்றாரு. சரியானபடி ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அவங்கள பாராட்டுறாரு. நன்மையான காரியத்தை செய்ய சொல்றாரு. ஏழைகளுக்கு உதவு பண்ண சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களை பார்த்து நீங்க மனமேட்டுமையா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அவருடைய அந்த மனிதனாய் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அந்த சுவிசேஷ நூல்களை வாசிக்கிற போது அவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ அந்த இருந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அவர் அப்படியெல்லாம் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம், வாழ்ந்ததுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். இப்ப நாம அவர் மாதிரியே வாழ்ந்தோன்னு வைங்களேன், அவரை பின்பற்றி அவருடைய செய்கையின்படி நம்முடைய செயல்களும் இருந்து, அவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருந்து, அவர் எப்படி மனித நேயத்தோடு இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் மனித நேயத்தோடு வாழ்கிற போது நான் எங்க இருக்கிறனோ அங்க அவனும் இருப்பான் அப்படிங்கிற. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத யோசிக்கணும். பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷியுடைய இருதயத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக ஏதாவது செஞ்சிட மாட்டாரா, எனக்காக அவர் உயிரோட எழுந்தாரு, எனக்காகத்தானே அவர் மரிச்சாரு, எனக்காகத்தானே அவர் ரத்தம் சிந்தினாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய ஊழியத்தை அவரின்படி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உண்மையுள்ள ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ள இருக்கிறாரோ அதுபோல அவனும் இருக்கும். அதுபோல நாமும் இருப்போம். உண்மையா ஊழியம் பண்ணனா, பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பதவிக்காகவோ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய இருதயத்துக்குள்ள மட்டும்தான் அவர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. இவர் எங்க ஜாதிக்காரரு, இவர் எங்க இனத்துக்காரரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க எல்லாம் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாய் ஊழியம் பண்ணுகிறவன் பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் அவனுடைய எண்ணம் இருக்கும். இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் உண்மையா ஊழியம் பண்றாரு, அவர் நமக்காக ஜெபம் பண்ணணும், அவர் நமக்காக அவர் ஜெபம் பண்ணானா ஆண்டவர் நமக்காக இறங்குவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவருடைய இருதயத்தில் இருந்தாரோ அதே இடத்துல அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியக்காரனும் இருப்பான். இதை பார்த்து பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவாராம். எப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக, தூதர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு உயர்ந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தை நிறுத்தி, உயிரோட எழுப்பி நிறுத்தி, இன்றைக்கு உலகம் போற்றுகிறபடி இயேசு கிறிஸ்துவை அவர் வைத்திருக்கிறாரோ அதுபோல நியாயத்தீர்ப்பு முடிந்த காலத்துல ஒவ்வொரு ஊழியக்காரனையும், அதாவது உண்மையுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனையும், இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும், இயேசு எப்படி எல்லாருடைய இருதயத்திலும் வாழ்ந்தாரோ அதே போல எல்லோருடைய இருதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை பிதாவானவர் மகிமைப்படும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்வாங்கணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை செய்யணும். அவரோட சுவிசேஷ நூல்களை வாசித்து அதன்படி நாம வாழ்கிற போது, அதன்படி நாம பேசுகிற போது, அதன்படி நம்முடைய கிரியைகள் இருக்கிற போது எல்லாருடைய இருதயத்துல நாமும் வாசம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நாமும் வாழ முடியும். அது மட்டும் இல்ல, பிதாவானவரால் நாம் கனம் பெறவும் முடியும். முயற்சி பண்றீங்களா? நிச்சயமா உங்களால முடியும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சொன்னது போல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி அவர் எங்கெல்லாம் யாருடைய இருதயத்திலெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் நாங்களும் இடம் பிடித்து பிதாவாகிய உம்மால் நாங்கள் கனம் பெற நீங்க கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளை எல்லாம் எடுத்து போட்டு உண்மையும் உத்தமமாக ஊழியம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.